மாவுல வந்து 3000 ரகம் பக்கம் இருக்குன்னு சொல்றாங்கங்க. அதனால வந்து தெரிஞ்ச ரகத்தை மட்டுமே சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தெரியாத ரகம் நிறையா இருக்கு. வணக்கம்ங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, விதைக்காக எடுத்துட்டு வந்த காசா லட்டு மாதிரி இருக்கிற மாம்பழம். ஆனால் காசா லட்டு கிடையாது. 90 கிலோ பக்கம் எடுத்துட்டு வந்தோம். இது நல்ல ரகம் தான். காய் வந்து பழம் இவ்வளோ பெருசுக்கு வருங்க. சைஸு பாருங்க, இவ்வளோ பெருசு வரும். நார் கிடையாது. இது நல்ல ஒரு வெரைட்டி தாங்க. இனிப்பு கூடுதலாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. லெவலாக இருக்கும். லெவலானா ரொம்பவும் இனிப்பு அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் லெவலாக இருக்கும். எல்லாம் சுகர் உள்ளவங்க பயப்படாமல் எடுத்துக்கலாம். அதுக்காக இனிப்பு இல்லைன்னு சொல்லலை. இனிப்பு இருக்குது, லெவலாக இருக்குது, நல்லா இருக்கும். அந்த நாட்டுரகங்கிறத தெளிவாக காட்டுங்க. 40 வருஷத்து ஆன மரங்க. நல்ல காய்ப்புத்திறன் உள்ளது தான். நம்ம நேரடியாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். நேரடியாக போய் நான் தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். வீடியோ கூட இந்த பதிவில் உங்களுக்கு ஒன்றா சேர்த்து போடுறோம் பாருங்கள், எப்படி பறித்தேன் அப்படிங்கிறத. மரத்தையும் உங்களுக்கு இந்த பதிவில் காட்டுவேன். பழம் வந்து பழத்தை அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கிட்ட எடுத்துகிட்டு வாமா. இந்த கத்தி கருப்பு விழுந்துருக்குங்க. நானும் பார்க்குறேன். பழம் பாருங்க, சுத்தமாக நார் இருக்காது. இது ஆனால் காசா லட்டை ஒத்து போகுது. அதோட நிறம், சைஸு, வடிவம். ஆனால் காசா லட்டு கிடையாது, நாடு தான். பாருங்க, ஃபுல்லாக நார் கிடையாது. நார்னா அப்படி வராது. பாருங்க, தெரியுதுங்களா? சுத்தமாக நார் கிடையாதுங்க. இந்த ரகத்தை பொறுத்தவரையும் நல்லா பழுத்து சாப்பிடணும். பழுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல நல்ல இனிப்பு. நீ சாப்பிட்டலாமா? அந்த பழம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நார் இல்ல. நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து பழம் வந்து நல்லா கனியை விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் செங்காயெல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். புளிப்பு இருக்கு. ஆனா வந்து குரங்குங்க அவ்வளோதான் கடிக்காது மரத்துல இருந்ததுன்னா. காரணம் என்னதான், இங்கே தான் ஃபுல்லாக புளிப்பா இருக்கு செங்காயா இருக்கும்போது. இப்போ நான் அந்த குண்டு போட்டேன் பார்த்தீங்களா, குண்டு மாங்காய் சக்கரை லட்டு, அது வந்து குரங்கு வந்து உதுத்து தள்ளுது. ஏன்னா அது செங்காயா இருக்கும்போதே சாப்பிடலாம் இல்லம்மா. ஆனா இது அவ்வளவா குரங்கு ஒதுக்கல. காரணம் என்னன்னா, அதான் புளிப்பா இருக்கு. ஆனா பழமா இருந்தா நல்லா டேஸ்ட். எங்காட்டுமா பாருங்க, நான் உரிச்சு காட்டிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு பாருங்க, நார் இருந்தா அப்படி எடுக்க முடியாது. பழத்தோட வெயிட் வந்து ஒரு 200 கிராம் 250 கிராம் வருது. ஒரு 200 கிராம் வச்சுங்க. ஒரு பழம் வந்து 200 கிராம். நல்ல காய்ப்பு உள்ளது தான். நல்லா இருக்குங்க. நாட்டு ரகம் நல்லா இருக்கு. இப்போ எந்த ஒரு செடி வச்சாலும் நாட்டு ரகத்தை தேடி போய் வைங்க. இதில் வேற இவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. பழம் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ எடுத்துட்டு வந்தோம்னாமா. 90 கிலோ எடுத்துட்டு வந்தேன். நிறையா சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கும் கொடுத்தாச்சு. அங்கே ஒரு 10 கிலோ அனுப்பியாச்சு. நமக்கு எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு மேலே ஆகும்ல. 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 4 நாள் குறையாது. அதனால வந்து இப்போதான் பதிவு போட கிடைச்சது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைக்கை கூப்பிட்டு கொண்டு போய் புளியஞ்சோலை போயிட்டு வந்தேன். மைக்கை பேக்கோட வச்சு நினச்சி ஊற வச்சுட்டாங்க. இல்லை நேற்று எடுத்துட்டு இப்போ மறுபடியும் எடுக்கிறேன். ஒரு வழி இல்லை. ஏன்னா வாய்ஸ் சுத்தமாக கேட்கல. இது காத்தடி நாள் வரையா சுத்தமாக கேட்கல. அதுக்கப்புறம் அரிசியில் போட்டு மறுபடியும் ஒர்க் ஆகுது. பரவாயில்ல. இது 800 வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். இதோட நாற்றுகள் வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல எடுத்துக்கலாங்க. நல்ல ரகங்க, நல்லா இருக்குங்க. ஒரு சுத்து நீங்க அப்படி அணைச்சு பிடிச்சிங்கன்னா ஒரு சுத்து வரணும். ஒரு இதுக்கு சொல்றேன், தெரியாத நண்பர்களுக்கு ஒரு சுத்து நல்லா அகலமா வரணும். 30 வருஷத்தை தாண்டிட்டாலே நல்லா இருக்குங்க. நாடுதான். பழத்தை சாப்பிடுங்க. பழத்தை சாப்பிட்டு பார்த்து பழம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா விதை எடுத்து போட்டு கண்ணாக்கிங்க. ரகம் வந்து மாவுல வந்து 3000 ரகம் பக்கம் இருக்குன்னு சொல்றாங்கங்க.
அதனால் வந்து தெரிஞ்ச ரகத்தை மட்டுமே சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. தெரியாத ரகம் நிறையா இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நடுசாலை, காலப்பாடி, கிளிமூக்கு, இந்த தெரிஞ்ச ரகம் ஒரு 10 ரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரகம் தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. தெரியாத ரகங்கள் நிறையா இருக்குது. பழம் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து போடுங்க. பழம் நல்லா இருந்ததுன்னா பங்கனப்பள்ளி தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. தாராளமாக எந்த ரகம் வேணாலும் எடுத்து சாப்பிட்டுட்டு விதையை போட்டு கண்ணாக்கிங்க. உங்களுக்கு பிடிக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். உங்ககிட்ட கண் எடுக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 மாதத்தில் இந்த கண் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லைங்க. நல்ல ரகங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்ங்க. தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம்ங்க. இதெல்லாம் வந்து நம்ம தோழர்கள் பார்த்தது, குரங்கு வேலை செஞ்சது. அப்படியே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்களா?